ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன கொடுத்து விடலான்னு ஒரு ஐடியாஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மண்டே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பாலக்கீரையை வந்து கோதுமை மாவில் போட்டு பாலக் சப்பாத்தி மாதிரி பண்ணியிருந்தேங்க. இது கூடயே சீஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட். இது கூட வந்து பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா தான். கூடவே ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ராகி மண்ணி. இதுதான் வந்து மண்டே லஞ்ச் பாக்ஸ். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா பன்னீர் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். செஷ்வான் சாஸ் ரெடியாக வச்சுருந்தேன், அதனால் டக்குன்னு பண்ணியாச்சு. 1 வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ப்ரீப்ரேர் பண்ணி வச்சுக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ் 15 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த அன்றைக்கி வந்து கலர்ஃபுல்லான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தாங்க. பீட்ரூட்டு அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு மினி தோசை தாங்க செஞ்சுருந்தேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தயிருக்குள்ளே கேரட் போட்டு வச்சுருக்குறேங்க. கூடவே வந்து வாழைப்பழம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து இதுதான், பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. வீடியோவில் இருக்கிற எல்லா லஞ்ச் பாக்ஸுமே 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செஞ்சிடலாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1 பாட் ரெசிபி வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒருக்காவது இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி. முட்டை வந்து அலோட் இல்லைன்னா நீங்கள் பன்னீர் அது மாதிரி கூட வந்து சன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைத்தா பேர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடியில் ஃப்ரைட் இட்லி தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். இது கூட வந்து மாதுளம்பழம் கொஞ்சமாக வந்து மக்கானா வந்து கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். எல்லா லஞ்ச் பாக்ஸோட டீட்டெயிலான ரெசிபி பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணிக்கிறேங்க. சேனல் நேம் கீழே லிங்க் இருக்குது.